இந்தியாவிடம் இருக்கும் S-400 மிசைல் சிஸ்டம் இந்தியாவுக்கு வலிமையான பாதுகாப்பை அளித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இன்னொரு முறை பாகிஸ்தான் நம்மை உரசி பார்த்தால் அந்நாட்டுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மறுபடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள இந்த மோதல் அணுக்கருவி போருக்கு வழிவகுத்துவிடக்கூடாது என உலக நாடுகள் கவலையடைந்தன. ஏனென்றால் பாகிஸ்தானிடம் அணுக்கருவிகள் இருந்தாலும் அதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுப்பார் கைப்பிள்ளையாக எடுத்து ஏவ முடியும் என்பதே காரணம். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் G7 நாடுகளின் முயற்சியால் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திடீர் பயணமாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆதம்பூர் வானூர்தி படைத்தளத்துக்கு சென்றார். அங்கு வானூர்தி படை வீரர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் வீரர்களுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வானூர்தி படை வீரர்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய வானூர்தி படை பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கியிருப்பதாகவும், பாகிஸ்தானின் இதயத்தை நாம் எப்போது துளைத்து தாக்கினோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை எனவும் கூறி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். வானூர்தி படை மற்றும் தரைப்படைக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இருந்தது என கூறிய பிரதமர், இந்தியாவிடம் உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இருப்பதாகவும், இந்தியாவின் புதுமையான தொழில்நுட்பத்தோடு பாகிஸ்தானால் போட்டி போட முடியாது எனவும் பெருமிதம் தெரிவித்தார். நமது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவே இந்திய வானூர்தி படை தளத்தை தாக்கும் பாகிஸ்தானின் எண்ணம் பலிக்கவில்லை என கூறிய பிரதமர், எல்லையை பாதுகாக்கும் ஒவ்வொரு இந்திய வீரருக்கும் இந்த வெற்றியை ஒப்படைப்பதாக தெரிவித்தார். நம்மிடம் இருக்கும் S-400 மிசைல் சிஸ்டம் இந்தியாவுக்கு வலிமையான பாதுகாப்பை அளித்துள்ளதாக கூறியுள்ள பிரதமர் மோடி, இன்னொரு முறை பாகிஸ்தான் நம்மை உரசி பார்த்தால் அந்நாட்டுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மறுபடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.